இதை தொடர்ந்துன அதிமுகவோட கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அமித்ஷாவை சந்தித்து வந்த பிறகு ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு பத்திரிகையாளரை சந்திச்சிருக்காங்க. அம்மா அவர்கள் நினைவிடத்துக்கு சென்ற இடத்துல. நீங்க புதுசா கட்சி ஆரம்பிக்க போறீங்களான்னு கேட்டதுக்கு, அண்ணன் யார் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னா, ஏன் புதுசா குட்டத்துக்கு போடுறீங்க அப்படிங்கிற மாரி ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அப்போ குழுன்றத கழகம் மாற்றி பதிவு செய்ய போகிறேன்னு சொன்னது யார்? சரி, 15ஆம் தேதி வரைக்கும் கெடு கொடுத்தது யார்? நான் சொன்னதான் நடந்தது பாருங்கள். டெல்லியில் கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா வேப்பில் அடித்து அமைச்சிருக்காங்க. தொலைச்சி கட்டிடுவேன். திமுகவுக்கு போகிற எண்ணம் இந்த இதெல்லாம் இருந்தால் கை விட்டுரு, இங்கே இருக்கிற சீட்டு வாங்கி தரோன்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதோட கம்னு இருக்கணுன்ற மாதிரி. நேற்று இவர்களை ஆப்ரேட் செய்தவரையும் அழைத்து அவருக்கும் வேப்பில் அடிச்சிருக்காங்க. அவர் ரெண்டு பேருமே ஆலோசனை இங்கே வந்து உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. கேள்விப்படுறது என்னன்னா, பிஎல் சந்தோஷ் அவர்கள் இந்த பக்கமே அவர்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு இப்போ இருக்கிறதா நியூஸ். இவருடைய வார் ரூமுக்கு நிதி ஏன் கொடுக்குறீங்க வந்து கேள்வி போயிருக்கு. பிஎல் சந்தோஷ் கூப்பிட்டு பிஎல் சந்தோஷ்க்கு இது பண்ணியிருக்காங்க. இவர் பிஎல் சந்தோஷ் மூலிமா இவருக்கு சொல்ல வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அமித்ஷா கூப்பிட்டு சொல்லியிருக்காரு போல். இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னா, நான் அன்றைக்கி சொன்னேன் பாருங்கள். பிஎம்ஐ சந்தித்த பொழுது அவர்கிட்ட அண்ணாமலை பற்றி சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. 3 விஷயங்கள். 1 தாவேகா வரணுமா வேணாம், 2வது அண்ணாமலை பற்றி சொன்னது, 3வது தேர்தல் வேலை இதெல்லாம் ஜனவரிக்கு மேலே ஸ்பீடப் பண்ணுற வழியை பாருங்கள். இதில் நான் இன்னொரு தகவல் இங்கே தான் நான் பதிவு பண்ணுறேன். இன்னும் ட்வீட் கூட பண்ணல. 45 தொகுதிகள் பாஜக கேட்குறாங்க, சொல்லிட்டு போயிருக்காங்க. இவங்க இன்னும் எதுவும் பதிலும் சொல்லலை. இவங்க ஒரு 30லேருந்து ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி அந்த 45ல் ஓபிஎஸ் போன்றவர்களுக்கான இடம் இருக்கும். அதையும் பேசிடுவாங்க. அதனால் ஒன்றுபட்ட இதுன்னு சசிகலா பக்கமும் பேசிக்கிட்டு இருக்கிறதாக தகவல். என்னென்னா, அதிமுகவை ஆதரிங்க, அதிமுக ஜெயிக்கணுன்றதில் இது பண்ணுங்கன்ற மாதிரி அவர்களும் சம்மதம் தெரிவித்ததாக ஒரு தகவல். உறுதிப்படுத்தப்படலை, ஆனால் கிட்டத்தட்ட அதை நோக்கி நகர்ந்துரும்னு நினைக்கிறேன். அப்போது செங்கோட்டையனுக்கு என்ன விஷயம்னா, அவருடைய கல்லூரியில் அட்மிஷன் கம்மி, ஆனால் வருமானம் நிறைவாக காட்டப்படுகிறது. சரி. இந்த விவகாரத்தை இப்போ கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அது எங்கே போய் முடியுமோ தெரியாது. அதனால் செங்கோட்டையன் வேறு ஏதாவது பண்ணாருன்னா அவரை நோக்கி இந்த மாதிரி விஷயங்கள் நகரும். செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்ட பணி வேறு, அந்த பணியை சரியாக செய்யணும். ஏன்னா இப்போ அவர் தான் செல்வாக்கு மிக்கவராக தெரிகிறார். அதனால் அது புசியெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொன்னால் தான் கடைசியில் நடக்கும். தற்காலிக வெற்றி இவர்களுக்கு இருக்கும், ஆனால் நிரந்தர வெற்றி புசி தான். அதனால் அது எப்படின்றத பார்ப்போம். இப்போது வந்து ஒரு நற்பணி இயக்கத்தில் வந்து ஒரு அரசியல் தலைவர்னு சொல்கிறீங்க. இது வரைக்கும் அரசியலே இப்போ தெரியாதவங்க இருக்கும்போது ஒரு அரசியல் தலைவர் வந்தோடனே இவங்க பெரிய தலைவராக தெரிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா செங்கோட்டை? அதான் கிடைக்காதுன்னு கிடைச்ச மாதிரி. எப்படி இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சக்கரைன்னு வாங்கல, ஆலை இல்லாத ஊரில் இழுப்பப்பூ சக்கரை மாதிரி. சக்கரை ஆலை இல்லைன்னா சர்க்கரைக்கு பதிலாக இழுப்பப்பூன்றது ஒன்று. அடுத்த கட்டமாக வைத்தியலிங்கத்தை தாவேகாக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் இவர் மூலியமாக செங்கோட்டையின் மூலமாக பேசுகிறார்கள். அடுத்த தலைவர் வைத்தியலிங்கம் வரலாம். பெரியதாக மாற்றம் எதுவும் நடந்துடாது. ஆமாம், ஒருத்தநாடு மட்டும் துவக்க வரும். ஒருத்தநாடு மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அது யாருன்றதை பார்த்துக்குவோம். அது ஒன்று இருக்குல்ல. ஆமாம், அதனால் அது விஷயம். வைத்தியலிங்கம் இதுவரை இருந்தது இரட்டை இலைனாலையா அல்லது வைத்தியலிங்கம் செல்வாக்குனாலையா? செங்கோட்டையன் இருந்தது செங்கோட்டையினாலையா அல்லது இரட்டை இலையுடைய இதுவா அப்படின்றதெல்லாம் தேர்தல் நிரூபிக்கும். சேதம் இருக்கும், சேதம் இல்லாமல் இருக்கும்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால் இருக்கும். இதுதான் நடக்குது. இதை தாண்டி மும்முரமாக ஜனவரிக்கு பிறகு பிரதமர் மோடி தமிழகம் பொங்கலை ஒட்டி வருகிறார். கூட்டணி விஷயங்கள் இறுதிப்படுத்தப்படுகிறது அப்படின்றதான் நமக்கு கிடைச்ச தகவல். இதுக்கப்புறம் எல்லாரும் எடுத்து அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி போட்டுக்குவாங்க.